இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக என்று இந்த வசனத்தில் பார்க்குறோம். நமக்கு எதிராக செயல்படுகிற நம்முடைய சத்துருவானவன் விழும்போது இடரும்போது அதை குறித்து நாம் சந்தோஷப்படாமல் இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே பார்க்குறோம். ஒருவேளை அவனுடைய தவறுக்காக கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் நாம் சந்தோஷப்படும்போது அந்த தண்டனையை கர்த்தர் அவனிடத்திலிருந்து எடுத்து போடுவார். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடு என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். நமக்கு எதிராக செயல்படுகிற மக்கள் அவர்களுடைய இடுக்கத்தின் நாளிலே அவர்கள் துன்பப்படும்போது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நீ தீமையை நன்மையினாலே வெல்லு, நீ தீமைக்கு தீமை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி செய்கிறதுனால பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராகிய தேவன் நல்லோர் தீயோர் அனைத்து மக்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, ஆகாரத்தை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். யாக்கோபோட சந்ததி இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. யாக்கோபோட சகோதரனாகிய ஏசா ஏதோம் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு வழிவிலகி போகும்போது தேவன் பாபிலோனுடைய கையிலே ஒப்பு கொடுத்த போது அதை குறித்து ஏதோ மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தான். உன் சகோதரன் அந்நியர் வசமான அந்த நாளை பிரியமாய் பாராதபடி சந்தோஷப்படாதபடி பெருமையாய் பேசாமல் இருந்திருக்க வேண்டிய நீ அவனுடைய ஆபத்து நாளிலே அவனுடைய ஆஸ்தியில் கை போட்டு அவனை நீ காட்டி கொடுத்தபடியினாலே எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான கர்த்தருடைய நாளிலே நீ செய்ததன்படியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்காகவும் எதிர்த்து நின்றவர்களுக்காகவும் தன்னை காட்டி கொடுத்து அடித்து நிந்தித்து தன்னை துன்பப்படுத்தி சிலுவையிலே அறைந்த மக்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவர்களை மீட்டு கொண்டாரே. தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற மாதிரியை கர்த்தர் நமக்கு பின்வைத்து போயிருக்கிறாரே. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை பிரதிபலித்து காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, சத்துருவை நேசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, எங்களுக்கு எதிராக செயல்படுகிற மனிதர்களுடைய வீழ்ச்சியிலே நாங்கள் சந்தோஷப்படாதபடி அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் போக்கி அவர்களுக்கு நன்மை செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படிக்கா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுடைய இக்கட்டு நாளிலே ஏதோ மகிழ்ந்து களி கூர்ந்தது போல நாங்களும் எங்களுடைய சகோதரர்களுடைய வீழ்ச்சியிலே சத்துருக்களுடைய வீழ்ச்சியிலே இக்கட்டு நாளிலே நாங்கள் களி கூர்ந்த மகிழாதபடி அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யத்தக்கதாக அவர்களை நேசிக்கத்தக்கதான அந்த கிருபையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படிக்கா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.